உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரு வேலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வள்ளியோட கழுத்துல நீதான் தாலி கட்டணும். வள்ளிய அந்த வேதநாயகி கிட்ட இருந்தோ புள்ள கிட்ட இருந்தோ காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் வழி. இதேதாம்மா நானும் சொன்னேன். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் உங்ககிட்ட கூட்டு வந்தம்மா. வேலா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்பா. நீ தைரியமா வள்ளி கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படிமா? என்னதா இருந்தாலும் அந்த வீட்டோட வேலைக்காரம்மா, ஐயாவோட விசுவாசி. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா வள்ளி மேடம் கழுத்துல தாலி கட்டுறது? யார் சொன்னது நீ அந்த வீட்டு வேலைக்காரன்னு? நீ தாண்டா அந்த வீட்டோட முதலாளியே. வேலா, நீ வேலைக்காரன் இல்லடா, அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி. என் அண்ணன் தேவராஜோட ஒரே வாரிசு நீ. ஆமாப்பா வேலு, நீ குழந்தையா இருக்கும்போதே உன் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. ஜானகி அம்மா தான் அண்ணன் புள்ளைய தாம் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம்தான் வள்ளியே பிறந்துச்சு. உங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கி சொந்தம் விட்டு போகாம இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இதுக்கு இடையில அந்த வேதநாயகி புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. பாரு வேலா, வள்ளி உன்னோட சொந்த அத்தை பொண்ணு. அவ பேர்ல இருக்கிற சொத்துக்கு கூட நீதான் உண்மையான வாரிசு. வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடா. எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. எல்லாத்தையும் விட வள்ளிய பெத்தவன் நானே சொல்றேன். வள்ளி கழுத்துல தாலிய கட்டணும். நீ என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தணும். வள்ளிய வேண்டான்னு சொன்னாலும் நீ அவ கழுத்துல தாலி கட்டணும். வள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. டே வேலா, சத்தியம் பண்ணுப்பா. உன்னை நம்புற வேலா, நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.